புதுவை காமராஜ் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் வேட்பாளராக போட்டியிட உள்ள நிலையில் அதற்காக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு ஆன்மீக முறையில் தொடக்கத்தை திட்டமிட்டார். அதன்படி வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கலு நீரம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தி சாமி தரிசனம் செய்து தனது தேர்தல் பயணத்தை தொடங்கினார். இறைவன் அருளுடன் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் அவர் இந்த பூஜையை நடத்தினார். இந்த நிகழ்வில் அவரது மாமனாரான திரு கமலக்கண்ணன் கலந்து கொண்டு பூஜை செய்யப்பட்ட மாலையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டினுக்கு அணிவித்து வெற்றி உறுதி என நம்பிக்கை தெரிவித்து வாழ்த்துக்களை பகிர்ந்தார். குடும்ப ஆதரவும் ஆன்மீக நம்பிக்கையும் சேர்ந்தால் பாதி வெற்றிக்கு சமம் என்பதை காட்டும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்தது. மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் சின்னமான தர்பூசணியை திரு கமலக்கண்ணன் அவர்கள் பொதுச் செயலாளர் சுரேஷ், துரைசாமி மற்றும் மீனவர் அணி தலைவர் குமரன் ஆகியோரிடம் பெற்றுக்கொண்டு தலைவர் பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியாக அது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கட்சியின் பல நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு தலைவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். உற்சாகமும் நம்பிக்கையும் கலந்த இந்த தொடக்கம் காமராஜ் நகர் தொகுதியில் தேர்தல் களத்தை மேலும் சூடுபிடிக்க வைத்துள்ளது.